இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எல்லாரும் ஒரு நிமிடம் 2 நிமிடம் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. உங்கள் வாழ்வுக்காக, உங்கள் பிள்ளைகள் வாழ்வுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, ஆண்டவர் கொடுத்த வேலைக்காக, ஆண்டவர் கொடுத்த வீட்டுக்காக, ஆண்டவர் கொடுத்த கார், ஆண்டவர் கொடுத்த வாகனம், ஆண்டவர் கொடுத்த சைக்கிள், ஆண்டவர் கொடுத்த பிஸ்னஸ், ஆண்டவர் கொடுத்த கடை, ஆண்டவர் கொடுத்த சுவாசம், ஆண்டவர் கொடுத்த ஜீரண உறுப்புகள், ஸ்தோத்திரிங்க. நடக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். பார்க்க ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். கைகளிலே அசைவ கத்தர் கொடுத்திருக்கிறார். அவயவங்களை புதிது போல மாற்றியிருக்கிறார். கல்வி கொடுத்திருக்கிறார். தேர்ச்சியை கொடுத்திருக்கிறார். தெருவில் நல்ல எழுதுகிற ஆற்றலை கொடுத்திருக்கிறார். தெருவில் எந்த பலவீனமோ சுகவீனமோ வராதபடி என் தேவன் கருவையாய் காத்திருக்கிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா ஈரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் குடும்பம் மறுத்தவரை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எல்லாம் தெரிந்த பாடலில் சில சரணங்களை நாம் பாடலாம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமளம் தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். கைகளை உயர்த்தி மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே அன்னாலை போல, ஆகாரை போல, எசேக்கியாவை போல எங்கள் வாழ்க்கை இருந்தாலும், யோபுவை போல எல்லா இழப்புகள் மத்தியிலும், உடல் சுகவீனத்தின் மத்தியிலும், நண்பர்களுடைய ஜட்ஜ்மெண்ட் மத்தியிலும், மனைவி கைவிடப்பட்ட நிலையிலும், மனைவி தன் கணவனை கைவிடப்பட்ட நிலையிலும் இருக்கிறவர் நோக்கி, ஆண்டவரை நோக்கி பாருங்கள்.
ஆண்டவர் நோக்கி கதறுங்க, கரங்களை உயர்த்துங்க. கரத்தை உயர்த்தினால எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, நாம் அறிந்திருக்கிறோம். மோசேயை உயர்த்தின பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார். நீங்கள் ஒருத்தர் உயர்த்ததுனால உன் கணவன், மனைவியும், பிள்ளைகள் அவர்கள் மீட்கப்படுவார்கள் என்று சொன்னார். நீங்கள் எத்தனை முறைனா நீங்கள் உயர்த்தலாம். கடன்லேருந்து நீங்கள் மீட்கப்படுவீங்கன்னா உயர்த்துங்க. வியாதியிலேருந்து மீட்கப்படுவீங்கன்னா உயர்த்துங்க. பலவீனத்திலேருந்து மீட்கப்படுவீங்கன்னா உயர்த்துங்க. சாபத்திலிருந்து உயர்த்துங்க. வியாதியிலிருந்து உயர்த்துங்க. கட்டுகளிலிருந்து உயர்த்துங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற இயேசு கர்த்தர், உமக்கே துதி கன மகிமை உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு கண்ணீர் விட்டார். நேற்று ஏன் கண்ணீர் விட்டார் என்ற கேள்வியோடு கூட சில காரியங்கள் நாம் பார்த்தோம். நேற்று நான் 2 இடத்துல இயேசு கண்ணீர் விட்டார் என்று நான் சொன்னேன். 3வது ஒரு இடத்திலும் அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது எந்த இடம்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனசில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எபேசியர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி, நம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பக்தியின் பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, அந்த ஜெபம் கேட்கப்பட்டதாம். கண்ணீரோடு என் ஆண்டவர் ஜெபித்தார். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க யோசித்து பார்த்தாவே உங்களுக்கு புரியும். எங்க நடந்திருக்கும்? 3rd place. ஃபர்ஸ்ட் லாசருவின் கல்லறையில், 2nd எருசலேம் நகர வாசலிலே எருசலேமை பார்த்து, 3வது கெத்செமனே தோட்டத்திலே. அநேகர் ஒப்புக்கொள்கிற ஒரு இடம் அது. அங்கதான் அவர் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கூட மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி, தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி. உங்களுக்கு புரியுதா? அவர் சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும். மரணம் அதான் சொல்கிறேனே, எல்லாருக்கும் பயம் வரும். இயேசுவும் நம்ம சரீரத்தில் இருந்ததுனால அவருக்கும் அந்த இடத்துல ஒரு மரண பயம். தம்மை போல சோதிக்கப்பட்டோம், பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அதான் வசனம். இப்போ திரும்ப வாசிக்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இதெல்லாம் இறையில் கருத்து. ஏன் அழுதார்? ஏன் இந்த 3 முறை அழுதார்? யாசிரு அழுததற்கான காரணங்களை நாம் நேற்று ஆராய்ந்தோம். அன்பு அல்லது மரணம், அந்த மரணத்தின் விளிம்பிலிருந்து மக்களை எப்படி காப்பாற்றுவது என்பது குறித்து, இந்த மரணத்தின் அதிகாரியை எப்படி நம்ம எதிர்த்து நின்று அந்த மரணத்தின் பிடியில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஜீவனுக்கேற்ற பாதையிலே கொண்டு வரணும். இப்போ பாதியிலே மறித்து போகிறவங்களெல்லாம் இப்படி ஆண்டவர் மாற்றி கொண்டாந்து நீடித்த ஆயுசு நாட்களோடு வைக்கிறார். கவனிச்சிங்களா? அதுக்காக அழுதார். இன்னைக்கு பாதியில யாரும் மறிப்பதில்லை, பாதி வழியில் யாரும் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. பாவத்தினால, பிசாசினால, சாபத்தினால. காரணம் என்ன? ஆண்டவர் அந்த மரணத்தை ஜெயித்தார். ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா மரணமே இல்லை. நீங்கள் மறித்தாலும் பிழைப்பீர்கள் என்று வசனம் சொல்கிறது. உயிரோடு இருக்கிறவன் என்றென்றைக்கும் மறிப்பதே இல்லை என்று வசனம் சொல்கிறது. இப்போ திரும்ப வாசிக்கிறேன். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், ரைட், கெத்செமனே தோட்டத்தில், இது சேர்த்துக்கிறேன், தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. யார் ரட்சிக்க முடியும் மரணத்திலிருந்து? இயேசுவை? பிசாசா? நோ வே.
இயேசு கர்த்தர் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். அதுதான் ஆண்டவருடைய மூன்றாவது கண்ணீர். நம்ம கூட ஒருவேளை இந்த மரணம் பயம்லாம் வந்ததுன்னா என்ன செய்யணுமா? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இந்த 5 குறிப்பை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போது யோவான் லாசரு கடைசி பகுதி இது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துட்டு நம்ம செபிக்க போகிறோம். எங்கேருந்து வாசிக்கிறேன்? இயேசு கண்ணீர் விட்டார் 36 11:36 அப்போது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவா சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் பண்ணியிருக்கவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தனக்குள் கலங்கி கல்லறிடத்தில் வந்தார். 2வது அவரை மனநோக பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் என்னைக்கும் மனநோக பண்ணவே கூடாது. யாரையும் காட்டி, இப்போ நம்ம குழந்தைகளுக்கே சொல்லுவோம், யாரையும் உதாரணம் காட்டாதீங்க, எக்ஸாம்பிளாக காட்டாதீங்க. அவன் நல்லா படிக்கிறான் பாரு, அவனை மாதிரி நீ நல்லா படிக்கணும் சொல்லாத. இங்கே என்ன நடக்குதுன்னா, கூடியிருந்த யூத மக்கள் சொல்கிறாங்க, அவங்க கண்களெல்லாம் திறந்தாங்களே, இப்படி எரிகிற நன்னியில் எண்ணெயை ஊற்றுறது, எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறது, அவங்களுக்கெல்லாம் கண்ணை கொடுத்தாரு, இவனை சாகாமல் இருக்க பண்ணியிருக்கலாமே அப்படின்னு இன்னும் அவருக்கு வேதனை அதிகமாக. இந்த ஜனங்க நம்ம புரிஞ்சிக்கலையே. அதனால் அவர் என்ன செய்தாராம், ஆவியிலே தமக்குள் கலங்கி கல்லறிடத்தில் வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். Roll the stone. Roll away the stone. கல்லை புரட்டு போடுனார். பிரியமானவர்களே, இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் ஆய்ந்து படிக்கணும். இந்த விஷயத்தை என்னன்னா, இயேசு கல்லறைக்கு வந்துட்டாரு, குகை வாசலில் வந்துட்டாரு, கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கேட்குறேன், ஆண்டவர் மிராக்கிள் செய்ய திட்டம் பண்ணிட்டார் 4 days முன்னாடியே. இப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, நான்லாம் அந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா, வந்தோடனே அந்த கல்லை பார்த்துருப்பேன். அந்த கல்லை அப்படியே என்னுடைய ரேஸ் அப்படியே போயிருக்கும். கல் சுக்குநூறாக உடைஞ்சிருக்கும். ஒன்று அப்படி இல்லைன்னா இப்படி யோசிக்கலாம், ஆண்டவரே செய்திருக்கலாம், தள்ளு கோ போ அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இதில் என்ன உண்மை கற்றுக்கொள்கிறோன்னா, உங்கள் பார்ட்டு நீங்கள் செய்யுங்க. Do what I said. நான் உங்களுக்கு என்ன செய்ய சொன்னனோ அதை முதல்ல செய்யுங்க. மீதி கல்லறைக்கு உள்ள ஸ்டோனுக்கு உள்ள நான் பார்த்துக்கிறேன். The rest I will do. Do your part and I will do my part. இதுதான். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் என்ன நினச்சி நம்ம கண்மூடித்தனமாக விசுவாசிக்கிறோம். இங்கே மார்த்தாலே எடுத்துக்கோங்க, 3 முறை சொல்கிறாங்க, நீங்கள் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். 21 வசனம். 22
நீ கேட்டுக்கொள்வதேதோ இப்பொழுதும் நீர் கேட்டுக்கொள்வதேதோ அதை தேவன் உனக்கு தந்துருவார் என்று அறிந்திருக்கிறேன். 2வது விசுவாச அறிக்கை. 3வது விசுவாச அறிக்கை என்னன்னா, ஆமாண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவர் என்று தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறாங்க. 3 times அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பதில் இப்போது என்ன வருதுன்னு பாருங்களேன். ஸ்டோன் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் மரித்தவளின் சகோதரியாக மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று. என்னங்க ஒரு 10-15 மினிட்ஸில் ஒரு ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட்டாக வருது. அடுத்த வினாடியே ஐயோ முடியாது ஆண்டவரே, நோவே ஆண்டவரே, நோ சான்ஸ் ஆண்டவரே, நோ ஹோப் ஆண்டவரே, இட் இஸ் இம்பாசிபிள் ஆண்டவரே, இட் இஸ் நாட் பாசிபிள் ஆண்டவரே, முடியாது ஆண்டவரே, 4 நாள் ஆச்சு, நாற்றம் எடுக்கும், இட் வில் ஸ்ட்ரிங்க். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மார்த்தாளுடைய வாழ்க்கை மாதிரி தான். ரொம்ப தைரியமாக வீர வசனம் பேசுவோம். என்ன பேசணும்? நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவரை நம்புகிறேன், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பேதுரு சொன்னதுக்கே ஆண்டவர் அழகாக அவனுக்கு சொன்னார். இதை உங்களுக்கு என்ன வெளிப்படுத்தலை? சரீரம் அறிவில் இது என் தேவன் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அவனை மெச்சி கொண்டார். அவ்வளோ பெரிய ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஆண்டவர் வந்து ஸ்டோன் எடுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கணும்? ஹல்லேலூயா, என் தம்பியை பார்க்க போகிறேன் சொன்னமா இருக்க மாட்டோமா? என்ன சொல்கிறாங்க? இல்லை தம்பி பார்க்க முடியாது, லாஸ்ட் கிளிம்ஸ் கூட பார்க்க முடியாது, டாக்டர் அடிக்கும், அப்படிப்பட்ட ஒரு உடலை நான் என்னால் பார்க்கவே முடியாது. ஆண்டவரே, ஐ டோன்ட் வாண்ட் டு see that kind of என்னது டிசீஸ்ட் பாடி. இன்னைக்கு பெரும்பாலும் நம்முடைய விசுவாசம் இப்படி தான் இருக்குது, செத்த விசுவாசம். 2 பிரிக்கிறேன். அந்த ஸ்டோனுக்கு முன்னாடி ஒரு விசுவாசம், இந்த ஸ்டோனுக்கு பின்னாடி இருக்கிற விசுவாசம். ஸ்டோனுக்கு முன்னாடி இருக்கிற விசுவாசம், ஸ்டோனுக்கு பின்னாடி இருக்கிற நாற்றம் எடுத்த விசுவாசம், நாருமே நம்பிக்கை இல்லாத விசுவாசம். இன்னைக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம அதான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்மக்கிட்ட வந்துட்டார்னா, அவர் வந்து நின்றுட்டாருன்னா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்துட்டு கண்மூடித்தனமாக நம்பணும். அது மரணமே ஆனாலும் சரி. பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவாங்க, மேரேஜ்க்காக. ஃபார் இன்ஸ்டன்ட் நீங்கள் என்ன வேணால் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, ஐ ட்ரஸ்ட் யூ லார்ட், ஐ பிலீவ் யூ லார்ட், ஆமேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வார்த்தையை கொடுத்துட்டீங்க, உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னா எப்படி ஆகும்? ஆண்டவரே சான்ஸ் இல்லை, நடக்காது. இப்படி சொன்னால் என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரியமானவர்களே, நம்பிக்கை இழந்த இன்னொரு பாட்டும் சொல்கிறேன். இந்த ஸ்டோனுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த ஸ்டோனுக்கு பிறகு அங்கே பாடி இல்லை, அங்கே லாசருடைய அழுகி போன நாற்றம் எடுத்த பாடி இல்லை. இந்த ஸ்டோனுக்கு பிறகு ஹோப் இருக்கு. என்ன ஹோப்பு? உயிர்த்தெழுவான் என்ற ஹோப்பு. என் பையன் நிற்பான், என் மகளுக்கு திருமணம் ஆகும், என் பிள்ளைக்கு பேரப்பிள்ளை பிறக்கும், எனக்கு விசா கிடைக்கும், என் கடன் அடைக்கப்படும், எனக்கான வாசல்கள் திறக்கப்படும். இதெல்லாம் ஸ்டோனுக்கு அப்புறம். ஆனால் நம்ம மனநிலையில் என்ன இருக்குன்னா, நாற்றம் இருக்கு, நடக்காது நடக்காது
அப்படி நம்ம நினச்சோம்னா அது நம்ம தப்பு தானே தவிர ஆண்டவருடைய தவறல்ல. இயேசு அதற்கு அவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்புறம் ஒரு ப்ரேயர் நடக்குது. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் அழகாக சொல்கிறார் போல, யூ ஆன்சர்ட் மை ப்ரேயர் லார்ட். அதனால் உயிர் தெழுந்துருவான், ஹோப் வந்துடும், லைஃப் வந்துடும், கல்யாணம் ஆயிரும், எல்லாம் நடக்கும். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர் நிமித்தம் இதை சொன்னேன். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். Jesus cried. அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் ஆங்கிலத்தில், எப்ரேயத்தில், மூல பாஷையில் ஜீசஸ் எல்டு, எப்படி நம்ம கத்துவோம்ல, அந்த மாதிரி கத்துனாராம். ஜீசஸ் shouted at Lazarus. சத்தமா கூப்பிட்டார், லாசருவே, come out லாசரு. இன்னைக்கு ஆவியானவர் பேர் சொல்லி உங்களை அழைக்கிறார். come out James, come out Paul, come out Stephen, come out Mary, come out Sarah, come out whatever, என்ன பேராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் கர்த்தர் உங்களை அந்த சிச்சுவேஷன்லேருந்து பெயர் சொல்லி, எனக்கு பர்டிகுலராக ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான், உங்கள் பேரை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இடத்துல உங்கள் பேரை போடுங்க. இது ஐயர் ஏதோ ஒரு பேரை சொன்னார் அப்படின்லாம் இல்லை, உங்கள் பேர் அதில் வைங்க. லாசருவே, வெளியே வா. எப்பொழுதும் இறந்து போனவர்கள் நம்ம எப்படி சொல்லுவோம் தெரியுமா? பாடி எப்போ எடுப்பீங்க? அது தகப்பனாக இருந்தாலும் சரி, அது தாய், நம்ம கொஞ்சம் நேரம், சில நேரங்களில் நான் அதை பயன்படுத்துறதில்ல, பொதுவாக என் தகப்பனுக்கு தாயும் பயன்படுத்தலை. ஆனால் சில நேரங்களில் நம்ம வந்துடும், அது தானா. ஆனால் இயேசு மாத்திரம் பேரை சொல்லி கூப்பிட்டார், come out Lazarus. அவன் எழுந்து வெளியே வந்தான், கட்டப்பட்டவனாய் வெளியே வந்தான். அதன் பிறகு ஆண்டவர் சொன்னார், அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். கட்டவிழ்த்து விடுங்கள். அன்டாய் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் ரொம்ப 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 பர்டிகுலராக பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த பீரியட் ஆஃப் ஹீலிங்ஸ் பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். ஃபிசிக்கல், மென்டல் ஹீலிங், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கில் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் டெத் பேனிக்கிலிருந்து அல்லது டெத் சிச்சுவேஷன்லேருந்து நாம் எப்படி வெளியே வரப்போகிறோம், சாகாமல் நாம் எப்படி பிழைத்திருக்க போகிறோம், நாம் மாத்திரம் நம்ம குடும்பம் பிழைத்திருக்க போகிறோம் என்பதை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய வருகை மட்டும் அல்லது ஆண்டவர் நமக்கு குறித்ததை நிறைவேற்ற வரைக்கும் இந்த ஜீவனை அவர் விட்டு கொடுக்க மாட்டார். பிசாசுக்கு விட்டு கொடுக்க மாட்டார். அவர் ஜீவனை காத்துக்கொள்வார், பாதுகாத்து கொள்வார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா?
roll the stone away. நமக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கும் தடையாக இருக்கிற, நமக்கும் அந்த அற்புதத்திற்கும் தடையாக இருக்கிற, நமக்கும் அந்த நம்பிக்கைக்கு ஹோப்புக்கும் தடையாக இருக்கிற, நமக்கும் அந்த கர்த்தர் கொடுக்கிற பதிலுக்கும் தடையாக இருக்கிற, நமக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற, கடனை அடைக்க நிதியை ஆதாரங்களை பெற்றுக்கொள்வது தடையாக இருக்கிற ஸ்டோன் should be removed, must be removed. அவ்வளோதான் ஆண்டவர் சொன்னார். இந்த மலையை பார்த்து பேசு, அது பெயர்ந்து சமுத்திரத்தில் போகும். ஆண்டவர் அதை தான் செய்து காண்பித்தார். எப்பா நீ செய்ப்பா, நீ தள்ளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மைடியோ எனக்கு அன்பான உள்ள தயவுசெய்து சோர்ந்து உட்காந்துடாதீங்க. கெட் அப், கம் ஆன். நம்பிக்கை இல்லாத வார்த்தையை பேசாதீங்க. என்றைக்குமே ஐயோன்னு யாருமே சொல்லாதீங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயம் செய்கிறவர் அவர். அதனால உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இது பாருங்கள், அந்த குட் நியூஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னா கிரேவ் யார்டில், செமிட்ரியில் ஒரு மிராக்கிள் நடக்குது. செமிட்ரியில் ஒரு செலிப்ரேஷன் நடக்குது. செமிட்ரியில் பயங்கரமான களி கூறுதல் நடக்குது. இல்லை எவ்வளோ பெரிய அழுது கொண்டு இருக்கிற இடத்துல ஆண்டவர் மகிழ்ச்சியாக. அப்புறம் லாசரு அவங்க அக்கா கிட்ட கொண்டு வந்து விட்ட பிறகு அவன் சகோதரி மார்த்தாள் மரியாதை பார்த்து எவ்வளோ சந்தோஷம். ஏன் இயேசுவை கட்டி பிடிச்சிட்டு அவங்க சீஷெல்லாம் கட்டி பிடிச்சி எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. அதன் பிறகு லாசரு எங்கே வந்தான்னு உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் காலத்தில், அப்போஸ்தலர் நடிவடைகளில் ஃபஸ்ட்டு சாப்டரில் லாசருவை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸில். ஸோ லாசரு ஊழியக்காரனாக மாற்றினார். லிவிங் விட்னஸாக இருந்தான். இல்லை எல்லாம் சொன்னாங்க, இந்த போராம்பர் லாசரு அவன் தான் செத்து போய் 4 நாள் கழித்து ஆண்டவர் அவனை உயிரோடு நாரிச்சு அவன் பாடி அவனை உயிரோடு எழுப்பினார். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள தகப்பனே, நம்ம மகிழ்ச்சியான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களோடு கூட பேசி நம்முடைய அருள் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய கோணத்தில் உங்களை சிந்திக்கும்படியான கிருபையை தந்திரக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் கல்லறைக்கு வெளியிலே, கல்லறைக்கு உள்ளே எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் அந்த கல்லை புரட்டி போட செய்து, எங்கள் கைகளாலே அதை செய்து, எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் இன்றே செய்வீராக. எல்லாம் இறந்து போயிருக்கிற, தோற்று போயிருக்கிற, வேதனையோடு இருக்கிற, வியாதியோடு இருக்கிற, பலவீனத்தோடு இருக்கிற, மரண தருவாயில் இருக்கிற, நான் செத்து போயிடுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனி நபர்களையும் பேர் சொல்லி அழைத்து வெளியே வா என்று இந்த உலகத்தில் கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்துவீராக. உன் நாம மகிமைக்காக. திருமணம் நடக்கட்டும், கேன்சல் ஆகட்டும், சர்ம வியாதிகள் குணமடையட்டும். ஆண்டவரே எல்லா அந்த முடக்கு வாதங்கள் மறையட்டும், ஸ்ட்ரோக் குணமடையட்டும், நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. யூட்ரஸில் ஒரு வல்லமை இறங்கட்டும். எஸ் லார்ட், எஸ் லார்ட், நம்ம விசுவாசிக்கிறோம். உம்மலை தான் ஆகும், நீர் தான் சுகமாக்கணும். யூ டச் லார்ட். நாங்கள் மனுஷனை நம்பி இல்லை. இந்த யூட்ரஸை தொடுங்க இயேசுவின் நாமத்தினால். எல்லா லட்சிகளை தொடுங்க. க்ளோரியஸ் ஃபாதர். எல்லா கட்டிகளும், எல்லா சின்ன சின்ன கட்டிகளும், நீர் கட்டிகளும் இயேசுவின் நாமத்தினால் சபித்து புறப்படுத்துகிறோம். நீர் குணமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சிதாக்கள் வைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.